பைபிள் ஸ்டடியில் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிற காரியம், ஆமென், இந்த எக்யூப்மெண்ட், அதாவது ஆயுதங்கள். நாம் தான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அவர் எக்யூப்மெண்ட் த ஆர்மர் ஆஃப் காட். ஆமென். நமக்குன்னு வேதத்தில் சில எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்கிறார். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எபேசியரில் இருக்குல்ல, விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, இப்படி பல ஆயுதங்கள் இருக்கிறது. ஆவியின் பட்டயம் வரைக்கும் அங்கே இருக்குது, ஆவியில் ஜெபம் பண்ணுற வரைக்கும் இருக்குது. இது போக இன்னும் பல வெப்பன்சஸ் இருக்குது. தேவன் நமக்கு பல வெப்பன்சஸ் கொடுத்துருக்கிறார். அது குறித்து நாம் வேகமாக வாசிப்போம். எபேசியர்கள் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 17 வசனங்கள் வரை வேகமாக வாசிப்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக்கொள்ளும். Put on the whole armor of God, that ye may be able to stand against the wiles of the devil. Amen. Put on the whole armor of God. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். நீங்கள் தேவனுடைய பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ள. பிசாசு ஒரு தந்திரம் உள்ளவன். எப்படி சபையை, ஏன்னா நமக்கு வேர்ஃபேர் ஆஃப் சர்ச், சபைக்குரிய போராட்டம் தான் இருக்குது. சபைக்கு தான், சபையை தான் டார்கெட் பிசாசுக்கு. உலகத்தான் கிடையாது. உலகத்தான் தெரியும், அவன் ஆட்டோமேட்டிக்காக அவன் கையில் தான் இருக்கிறான், அதில் சந்தேகமே இல்லை. நம்ம ஒரு காலத்தில் உலகத்துக்குள்ளே இருந்தோம். நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்திலேருந்து வேறு பிரிக்கப்பட்டு சபையில் கர்த்தர் நம்மளை சேர்த்துருக்கிறார். ஆனால் அவனுடைய டார்கெட் என்னது? சபையை உடைக்கணும். சபையிலேருந்து ஒருத்தரும் பரலோகம் போகக்கூடாது. ஆமென். ஸோ அதுதான் அவனுடைய டார்கெட். அதுதான் படிங்க 12ஆம் வசனத்தில் இருந்து தொடர்ந்து படி. ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடு கிடையாது. அதாவது மனுஷங்களோட போராட்டம் கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் மனுஷங்க கூட போராடுறதுக்கு நீங்கள் மனுஷங்கள் நீங்கள் சும்மா நார்மலாக எங்கேயாவது நீங்கள் ரோட்லேயோ எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போதோ மனுஷங்கள் தேவையில்லாமல் உங்களை டீஸ் பண்ணுறதோ, உங்களை ஒரு மாதிரி இது பண்ணுறதோ, இரிட்டேட் பண்ணுறதோ அப்படிலாம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்களும் உடனே டெம்ப்ட் ஆகிடக்கூடாது. நீங்களும் உடனே அதே மாதிரி ஆகிடக்கூடாது. அதே மாதிரி ஆகிட்டுன்னா அந்த ஸ்பிரிட் உங்கள்கிட்ட வந்துடுச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்பிரிட் உங்களை என்ன செஞ்சிடுச்சு? அட்டாக் பண்ணிடுச்சு. அந்த ஸ்பிரிட் உங்களை சீண்டி பார்த்துடுச்சு, சுரண்டிடுச்சு. எஸ், நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், இது துரைத்தனம், அதிகாரம், அந்தகார லோகாதிபதி ஆவி. ஆமென். இது தந்திரமாக என்கிட்ட என் சமாதானத்தை கெடுக்கிறதுக்காக வருது. என் சமாதானத்தை கெடுத்து என் வாயின் வார்த்தைகளை பிடுங்க வருது. ஸோ நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல. அதாவது ஃப்ளஷ் அண்ட் பிளட் உள்ளது யார்? மனுஷர்கள் தான். அவங்களோட நமக்கு போராட்டம் கிடையாது. ஆனால் யாரோட போராட்டம்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்கள், மனுஷங்களோட போராட்டம். மனுஷங்களோட தான் யுத்தம். தாவீது, சவுல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கிதியோன், இவங்கெல்லாம் யாரோட போராடினாங்க? மனுஷங்களோட. அது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் அப்படி. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து என்னைக்கு தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை, ஆமென், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக, ஆமென், அவனை ஜெயித்து அவனுடைய அந்தகார கிரியைகள் எல்லாம் அழிக்கும்படியாக தேவன் அப்படி மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டதுனால ஆவியாக இருக்கிற கர்த்தர் மாம்சத்தில் வெளிப்பட்டு அந்த மாம்சத்திலேயே அவர் தம்முடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே நமக்காக தந்து, அந்த இரத்தம், விழாவிலிருந்து புறப்பட்ட இரத்தமும் தண்ணீரும் இன்றைக்கி நம்மை உயிர்ப்பித்து சபையாக வைத்திருக்கிறது. ஸோ நமக்கு யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல. நமக்கு யுத்தம் யாரோடனா? துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரின்சிபாலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ். ஆமென். நம்மளை ஒடுக்க நினைக்கும். எப்போவுமே நம்மளை ஒடுக்க நினைப்பாங்க. சில ஆவிகள் இருக்கும். ஆமென். ஜாஸ்தி நீங்கள் நல்லா ஜெபிச்சுட்டு, நீங்கள் நல்லா நீங்கள் உங்களை காத்துக்கிட்டு, நீங்கள் அந்த சர்வாயுத வர்க்கங்கள் நீங்கள் அதான் பார்க்க போகிறோம். அந்த சர்வாயுத வர்க்கங்கள்லாம் ப்ராப்பராக நீங்கள் தரிச்சிருந்தீங்கன்னா உங்களை எந்த கிரியும் அட்டாக் பண்ண முடியாது.
எந்த சிந்தனை மைண்ட் வைஸ் உங்களை எதுவுமே தாக்க முடியாது. பிசாசுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் எது தெரியுமா? நம்முடைய ஜீவியத்தில் ஆவியை சீக்கிரத்தை தொட முடியாது. நம்முடைய ஆவியை தொட முடியாது. ஆத்மாவையும் கூட சீக்கிரத்தில் தொட முடியாது. மைண்ட் இட்ஸ் த பேட்டில். மைண்ட் போர்க்களம், சிந்தனையின் போர்க்களம். சிந்தனையில் தான் அடிப்பான். சிந்தனை தான் அடிப்பான். பாரு, உன்னை அப்படி பார்க்குறாங்க, உன்னை அப்படி நினைக்கிறாங்க, உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க, உன்னை அப்படி பரியாசம் பண்ணுறாங்க. நீ அவங்களுக்கு எந்த விதத்தில் குறைஞ்சிட்ட? எஸ், உங்கள் தாட்ஸ் மைண்ட் அதை நீங்கள் ரினியூ பண்ண தெரிஞ்சிருக்கணும். நான் அதுக்குள்ளே வரேன். அப்போது அடுத்த வருஷம் தீங்கு நாளிலே அப்போ அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? தீங்கு நாளிலே. தீங்கு நாளுக்கு பைபிள் என்ன சொல்லுதுன்னா ஈவில் டேஸ். ஈவில் டேஸ். இந்த ஈவில் டேஸ்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த தேவன் உண்டாக்கிற நாட்கள் எல்லாம் நல்ல நாட்கள் தான். ஆனால் சில நாட்களை ஜாஸ்தி இந்த உலகத்தில் இருக்கிறவங்க தீங்கு நாட்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஃபுல் மூன், பிளாக் மூன், டார்க் அண்ட் டேஸ், அமாவாசை, பௌர்ணமிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த நாட்களை அதிகமாக அதுக்கு இடம் கொடுத்து அவங்க செய்கிறதுனால, இதில் தேவ பிள்ளைகளும் பயப்படுறதுனால, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்குற. நீ தெளிந்த புத்தியுள்ள ஆவியாக இருந்தாலே, நீ தெளிந்து இருந்தாலே, அமாவாசை பௌர்ணமியில் நீ தெளிந்து இருந்தாலே, நீ அந்த அமாவாசை பௌர்ணமி கூட்டத்துக்கெலாம் போகணுன்னு அவசியமே இல்லை. நீ அமாவாசை பௌர்ணமி கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே உனக்குள்ள ஒரு பயம் வந்துடுது. ஒரு பயம். அந்த பயத்தில் தான் முதல்ல கொண்டு வரோம் அந்த ஈவில் டேஸ். அதுதான் அந்த டார்க் அண்ட் ஈவில் டேஸ். தீங்கு நாட்களில் அவைகள் நீங்கள் எதிர்க்கணும். எப்படி எதிர்க்கிறது? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். ரெண்டாவது, இந்த குறிப்பிட்ட நாளில் பிசாசை என்ன செய்ய முடியாது? சேதப்படுத்தாது. குறிப்பிட்ட சிச்சுவேஷன் என்னை சேதப்படுத்தாது. குறிப்பிட்ட மனிதர்கள் என்னை சேதப்படுத்த முடியாது. குறிப்பிட்ட நபர் என்னை சேதப்படுத்த முடியாது. குறிப்பிட்ட கிரியைகள் என்னை தொட முடியாது. குறிப்பிட்ட காரியம் என்னை சேதப்படுத்த முடியாது. குறிப்பிட்ட சிச்சுவேஷன் என்னை சேதப்படுத்த முடியாது. ஆமென். அப்படி நீங்கள் எதிர்க்கணும். அப்படி நீங்கள் எதிர்க்கும்போது தான் சகலவத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கும்படிக்கு, திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கணும். இப்போ எல்லாம் நீங்கள் அதான் அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அதை நீங்கள் என்ன செய்யணும்னு பைபிள் சொல்லுது? எடுத்துக்கொள்ள வேண்டும். Wherefore take unto the whole armor of God. Amen. Whole armor of God. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். படிங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கனையும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இதுல அதாவது 3 great blessing of the armor of God. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சத்துருக்களையும் எதிர்த்து நிற்க தகுதி. நீங்கள் 11 14 வரைக்கும் படிச்சிங்கன்னா அங்கே தெளிவாக வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். அடுத்தது படிங்க. ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. 13 14. எஸ். ஆகையால் தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்க்கவும் சகலவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். அப்ப எல்லா சத்துருக்களையும் எதிர்த்து நிற்க தகுதி. இதுதான் தகுதி. the ability to stand against all enemies. 11 14 வசனம்.
இது எபிலிட்டி மீன்ஸ் தகுதி. நமக்கு தகுதி உண்டாக்குகிறார். தகுதிப்படுத்துகிறதற்கு நமக்கு வசனம் இருக்குது, தகுதிப்படுத்துறதுக்கு நமக்கு வெப்பன்ஸ் இருக்குது. புரியுதா? இப்போ ஒரு எதிரி நம்மளை ஒரு வெப்பன் எடுத்து தாக்க வரான்னா அதற்கு அதை விட பவர்ஃபுல் வெப்பன் நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம தற்காத்துக்க முடியும். புரியுதா? ஆமாம். அப்போ அந்த தகுதிப்படுத்துகிற வெப்பன் நமக்கு தேவன் தந்திருக்கிறார். அதுதான் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அந்த ஈவில் டேஸில் தீங்கு நாளில் அவைகளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு என்று நம்ம பார்த்தோம். அடுத்ததாக இங்கே 13ஆம் வசனத்தில் பாருங்கள், எல்லா தாக்குதல்களையும் எதிர்கொள்ள தகுதி. 13ஆம் வசனம், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். முதல்ல என்ன பார்த்தோம்? எபிலிட்டி டு ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் ஆல் எனிமீஸ். இங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? எபிலிட்டி டு வித்ஸ்டாண்ட் ஆல் அட்டாக்ஸ். எல்லா தாக்குதல்களையும் எதிர்கொள்ள தகுதி. உங்கள் சிந்தனையில் அதை வச்சுருக்கணும் எப்போவுமே. எல்லா தாக்குதல்களையும் எதிர்கொள்ள தகுதி. பிசாசு நாளைக்கு இப்படி செய்வான், இந்த மாதிரி பண்ணுவான், இந்த மாதிரி ஆளுங்களை எழுப்புவான், ஊழியத்துக்கு விரோதமாக இப்படி செய்வான், ஊழியத்துக்கு போகிறோம், இங்கே அப்படி இருக்கும், அங்கே அப்படி இருக்கலாம், இங்கே அப்படி இருக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். போன வாரம் நம்ம ஒரு ஆளை பார்த்தோம், அவங்க சரியில்லை. ஆமென். அவங்க ஆளை பார்த்தாலே தெரியுது, அவங்க மூலமாக நமக்கு ஏதாவது போராட்டம் வரலாம், பிரச்சனை வரலாம். உங்களுக்கு இது உங்கள் ஆவியில் பகுத்து அறிந்து நீங்கள் தகுதிப்படுத்திக்கணும். எபிலிட்டி முதல்ல உங்களை தகுதிப்படுத்தணும். எபிலிட்டி மீன்ஸ் என்ன சொன்னேன்? தகுதி. எபிலிட்டி ஃபார் வாட்? எபிலிட்டி டு ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் ஆல் எனிமீஸ், எபிலிட்டி டு வித்ஸ்டாண்ட் ஆல் அட்டாக்ஸ். ஆல் அட்டாக்ஸ். எந்த நேரத்திலும் அட்டாக் வரும். எந்த நேரத்திலும் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம்னு வகை தேடி சுற்றி திரிகிறான். எந்த நேரத்திலும் அட்டாக் வரலாம், எந்த நேரத்திலையும் வரலாம். ஆமென். இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். ஆமென். எந்த நேரத்திலையும் வரலாம். எந்த நேரத்திலையும் நம்மளை ஈவில் அட்டாக் பண்ண முடியும். எந்த நேரத்தில் அட்டாக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சாலே உங்கள்கிட்ட வரமாட்டான். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தகுதியாக இருக்கிறீங்க, நீங்கள் ஜெபிச்சு நல்ல ஆவியில் நிறைந்து நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அந்த தகுதி உங்களுக்குள்ளே இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டா நீங்கள் பயப்படுறீங்க, நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்க, நீங்கள் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சாலே உங்கள் ஜெபம் குறையும், வேத வாசிப்பு குறையும், அபிஷேகம் குறையும், விசுவாசம் குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் டெவிலுடைய ஒரு இதுதான். பயமுறுத்தி நாளைக்கு அந்த கடன் உனக்கு நீ என்ன செய்வேன், நாளைக்கு அந்த பிரச்சனைக்கு நீ என்ன பண்ணுவேன், நாளைக்கு அந்த காரியம் என்ன பண்ணுவேன், இந்த காரியம் என்ன பண்ணுவேன், இதுக்கு நீ எப்படி சமாளிப்ப, இதுக்கு எப்படி சமாளிப்ப. ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த நாளில் கர்த்தர் இந்த மதிய வேளையில் ஜெப வேளையில் கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் அப்படியே எப்படி தகுதிப்படுத்தணும் தெரியுமா? ஒன்றும் இல்லாமல் இருக்கும், பிளாங்காக இருக்கும். ஆமென். என்ன சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது, என்ன சொல்லி துதிக்கிறது? பிளாங்காக இருக்க, எம்டியாக இருக்க, ஒரு ப்ரெசன்ஸும் உணர முடியலையே. உடனே என்ன பண்ணிடணும் தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. என்னை இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். 29 ஆண்டு காலம் எந்த பாவ கரைகள் என்னை தொடாதபடிக்கு பாதுகாத்தீங்களே. எவ்வளோ பலவீனமானவனா, ஒரு நிமிஷம் தவறாமல் பாவத்தில் ஈடுபடுவேனே. ஒரு நாளைக்கு எளிதில் விழுந்து விடுவேனே, எளிதில் விழுந்து ஃபெயிலியரால் இருந்தேனே. எப்படி என்னை நீர் மீட்டீர், எப்படி என்னை தூக்கினீர், எப்படி என்னை அன்றைய கிருபை எவ்வளோ பெரியதாப்பா. இதை நீங்கள் தியானிக்கும் போது, இதை நீங்கள் கர்த்தர்ட்ட பேசி நீங்கள் அதெல்லாம் சொல்லும்போது, நான் எம்மாத்திரம் இம்மட்டும் கொண்டு வந்தீங்களே, இனியா என்னை நீங்கள் பிசாசு கையில் விட்டுருவீங்க, இனியா நீங்கள் அவன் கையில் ஒப்பு கொடுப்பீங்க? நெவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிலிட்டி, தகுதிப்படுத்துகிற சிந்தனை, தகுதிப்படுத்துகிற விசுவாசம், அதுதான் உங்கள் சர்வாயுத வர்க்கம். சத்தியம் என்னும் கச்சை அறையில் கட்டணும், நீதி என்ன மார்க் கவசம், எல்லாம் இந்த கண்டென்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. இதுக்குள்ளே தான். அப்போ தான் அதை நீங்கள் எடுக்க முடியும். முதல்ல தகுதி உண்டாக்கிக்கணும். ஆமென். 16ஆம் வசனத்தை பாருங்க. 16ஆம் வசனத்தை வாசிங்க.
16 எபேசியர் 6:16. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க் கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய பொல்லாங்கனையும் அக்கினி அஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய். அப்ப எல்லா சாத்தானின் அக்னி அஸ்திரங்களையும் அவித்து போட தகுதி என்ன தகுதி? விசுவாசம். என்னை இம்மட்டும் நடத்தினீங்களே, இம்மட்டும் கொண்டு வந்தீங்களே, இனியும் என்னை நடத்துவீங்க, இனி எந்த பலவீனம் வந்தாலும் என்னை நடத்துவீங்க, என்ன போராட்டம் வந்தாலும் என்னை நடத்துவீங்க, என் கூட இருப்பீங்கப்பா. பிரைஸ் காட். எபிலிட்டி டு quench every fiery dart of Satan. ஆமென். எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கதா. ஆமென். அக்கினி ஸ்தோத்திரம். அந்த விசுவாச ஜபத்தில் நீங்கள் ஃபயர் நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி, அக்கினியில் நிரம்பி, ஹல்லேலூயா, ஆமென். அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமேவா. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட. இன்னும் அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேக எஸ் ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்பும் ஐயா. அல்லேலூயா. ஆமென், ஆமென். எஸ். அப்போ இன்றைய வரையிலும் நாம் ஆவிக்குரிய உலகத்திலே போராடி கொண்டு தான் வருகிறோம். சபை நமக்கு ஒரு ஆவிக்குரிய உலகம். அதே போல் உலகமும் நமக்கு ஒரு ஆவிக்குரிய உலகம்தான். அதை தான் இப்போ நம்ம பார்த்தோம். அது பொல்லாங்க நெய்கிற அக்னி அஸ்திரமான உலகம். ஆமென். ஈவில் வேர்ல்டு. ஸ்பிரிச்சுவல்லே 2 இருக்குல்ல. எஸ். சபை நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய உலகம். அது நமக்கு என்னது? ஒரு ஈவில். பிரைஸ் காட். இதிலிருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ளும்படியாகவும் எதிர்க்கவும் நமக்கு ஸ்பெஷலான எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. எஸ். தேவன் நமக்கு முழு ஆயுதங்களையும் தந்திருக்கிறார். அதில் ஒன்றையும் நாம் என்ன செய்யக்கூடாது? தவிர்க்கக்கூடாது. சாத்தான் நம்முடைய எல்லைகளில் பாதுகாப்பற்ற இடங்களை தான் தேடுவான். பாதுகாப்புள்ள இடங்களை கிட்ட வரமாட்டான். பாதுகாப்பு இல்லாத இடம் உங்ககிட்ட எங்கே இருக்குது? அதாவது இந்த வீக் பிளேசஸ், பாதுகாப்பு இல்லாத இடம். நீங்கள் எதில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறீங்க? வித் ஸ்டாண்ட். எதில் நீங்கள் அந்த வித் ஸ்டாண்ட் இல்லாமல் நிற்கிறீங்க? எபிலிட்டி இல்லாமல் இருக்கிறீங்க, தகுதி இல்லாமல் இருக்கிறீங்க. அது ஈஸியாக தெரியும். பாதுகாப்பற்ற சூழ்நிலை எது? ஆமென். உலக பிரகாரமான நண்பர்கள், கேளிக்கைகள், உலக பிரகாரமான காரியங்கள், பேச்சுக்கள், ஆகாத சம்பாஷணைகள், இப்படி நம்ம ஈடுபட்டு இருக்கும்போது கேளிக்கை, களியாட்டுகள், இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே ஆமென் நம்ம போகும்போது அது தெரியும். இவன் பாதுகாப்பற்ற சூழ்நிலைக்கு வந்துட்டான், பாதுகாப்பு இல்லாத இடத்துல நிற்கிறான். இவனை சுற்றி இருந்த பாதுகாப்புலேருந்து இவன் விலகிட்டான். பாதுகாப்பு இவன்கிட்ட இருந்து விலகலை, இவன் பாதுகாப்புலேருந்து விலகிட்டான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அதை படிங்க. நான் தேவனை நோக்கி நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்புகிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பார்த்தீங்களா? அப்போ நீ அந்த மறைவில் இருக்கும்போது தான், அந்த மறைவை விட்டு நீ விலகினாலோ, மறைவு ஒன்றை விட்டு விலகினாலோ, இப்போ சொல்லப்பட கண்ணிகளெல்லாம் ஒன்றே பிடிச்சிக்கும், ஈஸியாக பிடிச்சிரும். ஆமென். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான். பிசாசு எவ்வளவு தந்திரமாக பிடிச்சி வச்சுருக்குது. கடந்த நாள்லேயே ஒரு ஒரு சகோதரன் என்று சொல்லும்போது
நல்லா இருந்த குடும்பம், நல்லா ஜெபிச்சு நல்லா ஓரளவுக்கு அப்படியே தக்கி தறி மாதிரி இப்படி வந்தாங்க. நம்ம சபையில் வெளியில் அப்படியே கொஞ்சம் அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தது, எவ்வளோ காரியங்கள்லாம் இருந்தது. பல வருஷமாக அவங்களுக்கு ஜெபிச்சு பல வருஷமாக அவங்கள அப்படியே வித் ஸ்டாண்ட் அப்படி நிற்க வச்சு கர்த்தர் அவங்கள நிறைய ஆலோசனைகளை சொல்லி அவங்கள அப்படி கொண்டு வந்து சடன்னு பார்த்தா கொஞ்ச நாளாக அந்த சகோதரிக்குள்ள சில மாற்றங்கள். அதாவது தேவனை சரியாக ஐக்கியத்தில் வர முடியலை, சரியாக செபிக்க முடியலை, சரியாக அவங்களால என்ன செய்ய முடியலை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயே சரியான இது இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அவங்க ஒரு தப்பும் செஞ்சிடல, ஒரு தவறும் செஞ்சிடல, ஒரு மாதிரி காரியம் பண்ணிடல. ஆனால் சில கண்ணி ஸ்னேர்ஸ் அது தந்திரமாக அவங்கள என்ன செய்ததுன்னா, சில மேன் ஸ்பிரிட், மனித ஆவிகள் தங்க தேவைக்கு, தங்களுடைய ஆதாயத்துக்காக, புரியுதா? சில ஆவிகள் உங்களை கட்டி வச்சதுன்னா உங்களால் ஜெபிக்கவே முடியாது. ஜெப நேரத்துலலாம் அந்த ஆவிக்குள்ளே தான் இருப்பீங்க. எஸ், ஆமே, இது ரொம்ப இருக்குது. ஆமே, அவங்களே தான் சார்ந்திருப்பீங்க. நீங்கள் நம்ம நல்லா கவனிக்கணும். ஒரு மனுஷ ஆவியில் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறது எளிதில் கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்குள்ள சமாதானம் இல்லை, உங்களுக்குள்ள சந்தோஷம் இல்லை, உங்களுக்குள்ள ப்ராப்பர் அனாயிண்டிங் ஃப்ளோ ஆகலைன்னா நீங்கள் எதையோ ஒரு கண்ணியில் கட்டப்பட்டிருக்கீங்க. கடந்த நாட்களில் அந்த சகோதரன் சொல்லி அதை வருத்தப்பட்டு சொன்னார். நான் அதை சரியாக திங்க் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பாஸ்டர் அவங்கள்ட்ட ஒன்று பேசணும் சொல்லி சில காரியத்தை சொன்னாங்க. பிறகு நான் சொன்னேன், காரியங்களை சொல்லி அவங்களுக்காக செபிக்கும்பொழுது ரிலீஸ், சில காரியங்கள் அப்போதைக்கு விடுதலை. ஆனால் இதுக்கு கொஞ்சம் விலக்கறையை செலுத்தணும், அவங்க தான் செலுத்தணும். நம்ம சொல்ல தான் முடியும், ஆலோசனை சொல்ல முடியும், இப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியும். தொடர்ந்து அவங்க தான் அந்த மாதிரி அடுத்த முறை அந்த மாதிரி காரியங்கள் வரும்போது அவங்க அதை புரிஞ்சுக்கணும். ஓ, இது பிசாசுனுடைய கண்ணி, இது மனுஷ ரூபத்தில் பிசாசு நம்மக்கிட்ட விளையாடுது. ஆமாம். ஸோ என்ன செய்யக்கூடாது, இதில் சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னா விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். எந்த பிணியாளி
இப்படி தவற பண்றியே, கர்த்தர் பேச மாட்டாரா? கர்த்தர் பேச மாட்டாரா? ஏற்கனவே கர்த்தர் பேசுகிறாரு. ஏற்கனவே கர்த்தர் சொப்பனத்திலும் தரிசனத்திலும் நமக்கு காண்பிக்கிறாரு. ஏற்கனவே கர்த்தர் செய்தியில் பேசுகிறாரு. ஏற்கனவே கர்த்தர் ஆலோசனையில் பேசும்போது நீங்கள் நல்லா கவனிக்கணும். சில வேளைகளில் அது உண்மை. நீங்கள் பேசும்போது ஊழியக்காரங்களுடைய இருதயத்தை கர்த்தர் திறப்பார். நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறது அப்படியே அப்சர்வ் பண்ணுவாங்க. உண்மை. நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் எங்கேயோ பார்த்துட்டு இருப்பார், ஏதோ பேசிகிட்டு இருப்பார், ஏதோ எல்லாத்தையும் கவனிக்கிறாரா இல்லையான்னு. இல்லை, அதே மாதிரி தான் ஊழியக்காரங்க பேசும்போதும் லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். ஊழியக்காரங்க பேசும்போதும் விசுவாசிகளுடைய இருதயத்தை கர்த்தர் திறப்பார். எஸ், அது நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்கறத பொறுத்து இருக்கு. எலிசா நாகமான் என்ன செய்யலை? இடம் கொடுக்கலை. நாகமான் அதற்கு என்ன செய்யலை? இடம் கொடுக்கலை. அதனால் கர்த்தர் அவங்க கூட பேசலை. அதான் அவன் சொல்கிறான், கேயாசி கூட பேசலை. நான் மன்னிக்கவும், கேயாசி கூட பேசலை. அதான் அவன் சொல்கிறான், நான் என் மனம் கூட வரலையா, என் ஆவியும் கூட பேசலையா, சிந்தனையில் பேசலையா, எண்ணத்தில் பேசலையா? ஆமென், ஹல்லேலூயா. எஸ் எஸ், போட்டோம். அப்போ பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசி. உங்கள் உள்ளத்தில் அப்போ என்ன செய்யணும்னா, இடம் கொடுக்காம இருக்கணும்னா உள்ளத்தில் என்ன செய்யணும்? எஸ், and be continually renewed in the spirit of your mind, having a fresh and tarnished mental and spiritual attitude. அங்கே நல்லா போட்டிருக்கு, and be renewed in the spirit of your mind. உங்கள் சிந்தனை, உங்கள் மைண்ட், இது செய்யலாமா? அவன் சொல்கிறான் பார்த்தீங்களா, இது தோப்புகளையும் திராட்சை தோட்டத்தையும் வாங்கிறதுக்கு இதுக்கு காலமா? ஏன் அந்த தாட்ஸ் உனக்கு வரல? ஏன் அந்த திங்கிங் வரல? இது நீங்கள் அந்த பண்டலில் இருக்கும்போது வரும், அந்த கட்டுக்குள்ளே இருக்கும்போது, அந்த ஆர்டரில் இருக்கும்போது வரும். செய்யலாமா, செய்யக்கூடாது, பண்ணலாமா, பண்ணக்கூடாது. இட்ஸ் ஸ்பிரிச்சுவல். அது ஆவியானுடைய வேலை. அந்த சிந்தைக்குள்ளே நீங்கள் இருந்துட்டீங்கன்னா, எப்படி இப்போ நம்ம சர்ச் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டால் எல்லாத்துக்கும் டக்கு 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 டக்குன்னு வருது. அதை தான் சொன்னேன், அந்த ஆர்டர் பண்டல். அது இந்த பண்டலுக்குள்ளே இருப்பீங்கன்னா டக் 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 டக்குன்னு வருது. அவுட் ஆஃப் பண்டல் இருக்கிறவங்களுக்கு வராது. உங்களுக்கு ஒரு அவேர்னஸில் கொண்டு போதா இல்லையா? இன்றைக்கி இந்த மீட்டிங், இன்றைக்கி இந்த இது, இன்றைக்கி இந்த கூட்டம் இருக்குது, இன்றைக்கி இது இருக்குது, புரியுதா? ஆமாம், ப்ரைஸ். இன்றைக்கி இந்த காரியம் இருக்குது, இந்த காரியம் இருக்குது, டக்கு இன்றைக்கி இத்தனை மணிக்கு இருக்குது, இத்தனை மணிக்கு இருக்குது. எப்படி வர்றீங்க? எப்படி ஞாபகப்படுத்தி அதை செய்ய வைக்கிறது இல்லையா? ஸோ உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மாயைக்கு உங்களை விலக்கி காத்து கொண்டு மனதிலே புதிதாய் உள்ளவர்களாக இருக்கு. ஆமென். உள்ளத்தில் புதிதான ஆவி வந்த உடனே மாயைக்கு உங்களை என்ன செஞ்சிடணும்? விலக்கணும். மாயான தாட்ஸ், மாயான பேச்சு, மாயான மனுஷர்கள், மாயான காரியங்கள், அவைகளுக்கு என்ன செய்யணும்? உங்களை விலக்கி காத்து கொண்டு மனதில் ரெனியூ பண்ணிக்கிங்க, புதுசாக்கிங்க. முந்தினதை நினைக்காதே, பூர்வமானவைகளை யோசிக்காதே. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், அதை அறியீர்களான்னு ஆண்டவர் கேட்டால் கண்டிப்பாக அறிய வைப்பார். அறியீர்களான்னு ஆண்டவர் கேட்டுட்டாலே அறிய வச்சிருவார். எதுக்கு நீங்கள் தாகமாக இருக்கிறீங்க, எதுக்கு நீங்கள் பரிதபிக்கிறீங்க, கர்த்தருக்கு தெரியும். அதை உங்களுக்கு அப்படியே செஞ்சிருவார். அப்படியே அந்த ஃப்ரெஷ் மைண்டில் கொண்டு வந்துடுவார். கொண்டுட்டார்னா நீங்கள் 17ஆம் வசனம் சொல்லுது போல, அதனால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்களில் இருக்கும் அறியாமையினாலே இறுதி ஜீவனுக்கு அந்நியர்களாக மாறுகிறார். நீங்கள் அந்நியர் கிடையாது. நீங்கள் அந்த பண்டலில் இருக்கிறீங்க.
அந்த ஃபெலோஷிப்பில் இருக்கிறீங்க, ஐக்கியத்தில் இருக்கிறீங்க. புரியுதா? 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 ஐக்கியத்தில் இருக்கிறதுனால தான் உங்களால் என்ன செய்ய முடியலை? ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது ஆராதிக்கின்றேன் உண்மை யாராவது சொல்ல பார்த்துருக்கீங்களா? அப்போ அவங்க அவுட் ஆஃப் மைண்ட், அவுட் ஆஃப் எல்லாம் ஆர்டராக வரும். ஃபஸ்ட்டு ப்ரைஸிங்கில் வரும்போது எல்லாம் ப்ரைஸிங், ஆராதனைக்குள்ளே வரும்போது ஆராதனை, வர்ஷிப்புக்குள்ளே வரும்போது வர்ஷிப். இந்த ஆர்டர் தான், அதான் சொல்கிறேன், இதுதான் உங்களையே அந்த ஐக்கியத்தில் என்ன செய்கிறது? கட்டி வைக்க. பிசாசுக்கு இதுதான். இந்த இதில் நீங்கள் சரியாக இருந்தாலே, நீங்கள் சரியாக நிற்கிறீங்க, அந்த கிரவுண்டை விட்டு வெளியே வரல, அந்த ப்ரெசன்ஸை விட்டு வெளியே வரலன்னு அவனுக்கு தெரியும். பாருங்கள், அவர்கள் வேதம் சொல்லுகிறது அண்ட் லேர்னிங் ஆஃப் கிரைஸ்ட் 20-21 வசனம். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. சபையில் உங்களுக்கு இப்படியே கற்றுக் கொடுக்கல. மறுபடான காரியத்தை அது செய்யலாம், அது தப்பு இல்லை. இது பண்ணலாமா, அது பண்ணலாமே, தப்பு இல்லையே, அதெல்லாம் செய்யலாம், ஒன்றும் தப்பே இல்லை. அப்படி கற்றவே கொடுக்கல. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரால் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்கள். இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே அவரிடத்தில் கேட்டறிந்து. அதனால தான் இன்றைக்கி தேவ பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? புரியலைன்னா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இப்படி பிரச்சனை இருக்குது பாஸ்டர்னு சொல்கிறாங்க, ஃப்ராங்காக பேசுகிறாங்க, ஃப்ராங்காக சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட காரியம் இருக்குது, ஜெபிச்சுக்குங்க பாஸ்டர்ன்றாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக ஜெபிக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக ஜெபிக்கணும். சில காரியங்களை விட்டுட்டு எங்கெங்கேயோ பறக்கக்கூடாது. சில பேருக்கு அப்படி ரெக்கை கட்டி எங்கேயோ பறந்து போகும். ஆமென். அப்படி போகவே கூடாது. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த காரியம் கர்த்தர் செய்வார். அதுவரையில் நான் என்ன செய்கிறேன்? ஜெபிக்கிறேன். அதுவரையில் நான் என்ன செய்கிறேன்? கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறேன். அதுவரையில் நான் என்ன செய்கிறேன்? இயேசுவினிடத்துள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டு அந்த போதனைக்கு கீழ்ப்படுகிறீங்களான்னு பாருங்கள். ஆமென். அப்படி போதிக்கப்பட்டிருக்கும்போது 24ஆம் வசனம் சொல்லுகிறது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட விட்டுருங்க, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். தேவனுடைய சாயலாக, அந்த தேவனுடைய சாயலிருந்து நீங்கள் என்னைக்கு வெளியில் போனீங்கன்னு பாருங்கள். அந்த தேவனுடைய ஸ்வாபத்திலேருந்து என்னைக்கு வெளியே போனீங்கன்னு பாருங்கள். ஆதாம் ஏவாள் என்னைக்கு வெளியில் போனாங்கன்னு பாருங்கள். கர்த்தர் அவங்களை எவ்வளோ முறை பகலின் குளிர்ச்சியான வேளையில் சந்திக்க வந்திருப்பார், எவ்வளோ நேரம் பேசியிருப்பார், இப்படிலாம் வரும்னு எவ்வளோ அலர்ட்லாம் கொடுத்துருப்பார். அதை பற்றிலாம் கவலையே படலை. புத்தியில் அந்தகாரம். ஆமென். அந்த அந்தகாரத்திற்கு ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். This the spirit and the nature of God in renew man. Amen. 23ஆம் வசனம், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ரோமர் 8:9 என்ன சொல்லப்படுகிறது? ரோமர் 8:9 படிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல். உள்ளத்திலே புதிதான ஆவிக்கு நீங்க முயற்சி செய்யணும். புதிதான ஆவினா என்னது? ஹோலி ஸ்பிரிட் தான், உங்கள் ஆவி தான். உங்கள் பழைய ஆவி கரெக்டில் இருக்குன்னா அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நல்லா கழுவி சுத்திகரித்து, ஆண்டவரே எனக்குள்ள ரெனியூ மை மைண்ட், ரெனியூ மை ஸ்பிரிட், ரெனியூ மை நேச்சர், ரெனியூ மை தாட்ஸ், ரெனியூ மை என்னுடைய ஒழுக்கம், என்னுடைய எல்லாத்தையும் மாற்றுங்க. அப்படி நீங்கள் கேட்கும்போது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கும்.
உடனே தேவன் உங்களுக்குள்ளே வருவார். தேவன் உங்களுக்குள்ளே வருவார். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு திரும்பி நீங்க மாம்சத்துக்கு போக மாட்டீங்க. சிம்பிள். இவ்வளவுதான், இவ்வளவுதான். மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் 14, 15, 16 என்ன சொல்லுது? மேலும் எவர்கள் தேவ ஆவினால், அதுக்கப்புறம் தேவன் உங்களை என்ன செய்வார்? ஐயோ என் பிள்ளை பலவீனமாக இருக்கு, இவ்வளோ பலவீனமாக இருக்கு, இவ்வளவு சொல்லி கூட என்னையெல்லாம் கர்த்தர் அப்படி தாங்க நடத்தியிருக்கிறார். இவனுக்கு இப்படி சொல்லி புரிய மாட்டுதே, இப்படி சொல்லியும் என்னால் இன்னும் விளங்கிக்கல, மனுஷர்களை விளங்கிக்க மாட்டானே, ஊழியத்தில் சில பேரை புரிஞ்சுக்க மாட்டானே, இப்படி இருக்கிறானே. ஆமென். அல்லேலூயா. எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அதுக்கப்புறம் கர்த்தர் நடத்துவார். இயேசு கிறிஸ்து நடத்தினாரா இல்லையா? பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போக கர்த்தர் நடத்தினாரா இல்லையா? ஏன் இன்னைக்கு நம்மளே நடத்த முடியலை? ஏன் இன்னைக்கு நிறைய பேரை நடத்த முடியலை? ஏன் வீட்டில் ஒரே போராட்டம், வீட்டில் ஒரே குழப்பம்? ஏன் பிசாசு தலை விரிச்சு ஆடுது வீட்டுக்குள்ளே? ஸ்தோத்திரம். ஏன் வீட்டில் ஒரே குழப்பம், சண்டை, பிரச்சனை, போராட்டம், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை? சபைக்கு வர்ற நேரத்தில் மட்டும்தான் சமாதானம் இருக்குது கொஞ்சம். மற்ற நேரங்களில் என்ன இல்லை, சமாதானமே கிடையாது. ஆக்டிங், நடிப்பு தான். நிறைய பேருக்குள்ள நடிப்பு தான் இருக்குது. ஆமென், ஆமென். புதிதான ஆவி இல்லை, பழைய நேச்சர் தான், பழைய ஸ்வாபம் தான். அதிலிருந்து மாறவே முடியலை. எவ்வளோ மாத்திரத்துக்கு முயற்சி செய்கிறாங்க, முடியலை. அவங்களே என்ன செஞ்சிட்டாங்க? சி, இந்த படம் பிடிக்கும், அப்படியே இருப்போம், பார்ப்போம், நடக்கிறது நடக்கட்டும். எஸ், இதையும் கர்த்தர் காண்பிக்கிறார். கேர்ஃபுல். இதையும் கர்த்தர் காண்பிக்கிறார். கேர்ஃபுல். எங்கே வந்துருச்சு வந்து நிற்கும் பாரு, நிற்கும், வந்து நிற்கும். அன்னைக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளே ஏமாற்றிக் கொள்கிறோம். கர்த்தருடைய சபையே, கர்த்தருடைய பிள்ளையே, நான் சொல்கிற சில காரியங்கள்லாம் இங்கே உள்ளவங்களுக்கு நினைக்காதீங்க. இங்கே உள்ளவங்களுக்கும் இருக்குது, கேட்குறவங்களுக்கும் இருக்குது. கேட்குறவங்களுக்கு தெரியும் பாஸ்டர் யாரை சொல்கிறாருன்னு தெரியும், அவங்களுக்கு நல்லா தெரியும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்போது தேவன் நடத்தணும், உங்கள் கூட கர்த்தர் நடந்து வரணும். வேலைக்கு போகிறீங்களா, ஆஃபீஸுக்கு போகிறீங்களா, ஊழியத்துக்கு போகிறீங்களா, கர்த்தர் வராமல் போகாதீங்க. அங்கே தேவன் நடத்துகிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவ நடத்துகிறாருன்னா எப்படி நடத்துகிறார், எங்கே நடத்துகிறாரு? பெரிய டெம்டேஷன் அங்கே இருக்குது. அதுக்கு தான் கர்த்தர் நடத்திட்டு போகிறார், கொண்டு போகிறார். தேவனுடைய எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரார். அப்படி நடத்தும் போது நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை. கர்த்தரோடு நடந்தால் நீங்கள் எங்கேயாவது அடிமைத்தனம் பண்ண முடியுமா? ஒரு பேரண்டோட ஒரு பிள்ளை நடந்து போச்சுன்னா வீணான அடிமைக்குள்ளே போய் சிக்குமா? வீணான காரியத்துக்குள்ளே சிக்குமா? சொல்லுங்க. புரியுதா? வீணான காரியத்துக்குள்ளே சிக்குமா? வீணான அடிமைத்தனத்துக்குள்ளே போய் சிக்குமா? சிக்காது. ஏன் சிக்காது? சிக்கிறதுக்கு பேரண்ட் விடவும் மாட்டாங்க. கூட வர்றவங்க அப்பா அம்மா இவங்க கூட இப்படி தான் நடந்து போகணும். எஸ், நீங்கள் திரும்பவும் அவரோடு கூட நடந்து வந்தீங்கன்னா நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறுங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன், அடிமைத்தனத்தின் ஆவியை பெறுறேன். அடிமைத்தனத்தின் ஆவி தானே நம்மளை ஒரு காலத்தில் கட்டி வச்சுருந்தது ஐயா. அது தானே நம்மளை சீரழிச்சது. அதனால தானே சின்ன பின்னப்படுத்தப்பட்டோம். சந்தானங்கள்லாம் சின்ன பின்னப்படுத்தப்பட்டுச்சே. அடிமைத்தனத்தின் ஆவி அஸ்தம். அதுக்கு தெரியும் பிசாசு. இந்த அடிமைத்தனத்தின் ஆவிக்கு என்ன போட்டிருக்கு? 8:15 படி போடுப்பா. 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சீக்கிரம். ஓகே. For you have not received a spirit of slavery leading again to fear of God's judgment. பாருங்க, அங்கே கேஜேவியில் பாருங்க. For you have not received the spirit of bondage again to fear. Amen. But ye have received the spirit of adoption, whereby we cry, Abba Father. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை. அடாப்ஷன்.
தகப்பனுடைய செல்ல பிள்ளை, நான் அடாப்ஷன், தத்து பிள்ளை. என்னை எடுத்து வளர்த்துருக்க என்ன அடாப்ஷனா யாரு? சுவிகார பிள்ளை. நான் சுவிகார பிள்ளை. அதனால தான் நம்ம சொல்கிறோம் எஸ்அப்பா, அபா ஃபாதர். அது சும்மா சொல்ல, பழைய ஏற்பாட்டில் அபா ஃபாதர்லாம் சொல்ல முடியாது. தூதன் ஒரே அடி அடிச்சிடுவான். என்னது அபா ஃபாதரா? சொல்ல முடியாது. பழைய ஏற்பாட்டில் யார் அப்பா பிதாவேன்னு எங்கேயாவது கூப்பிட்ருக்காங்களாம் பாருங்கள். தாவீதோ யாரோ அப்பா பிதாவேன்னு கூப்பிட்ருக்காங்களாம் பாருங்கள். ஆபிரகாம் கொண்டு கூப்பிட்ருக்காங்களாம் பாருங்கள். ஆண்டவரே அடியே கர்த்தாவே என்னை கேட்டாரணும். அபா ஃபாதர் த்ரூ ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவினாலே மாத்திரமே அது சாத்தியம். அல்லேலூயா. நீங்கள் உள்ளன்போடு கூப்பிடணும். அப்பா தகப்பனே, தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமாய் தகப்பனே. ஆவியில் அப்படி ஏற்றி இறக்கும் போதே உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாருங்கிறத உறுதிப்படுத்தி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, வித்ஸ்டாண்ட். ஆமென். நீங்கள் நிற்கிறீங்க, கரங்களை வைத்துங்க. புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கரங்களை வைத்துங்க. எஸ், உயிருள்ள தீருப்பாலியா உடலை படைக்கின்றே தந்துவிட்டே. அல்லேலூயா, ஆமென். அவ்வளோதான். பாருங்க, இப்படி நமக்குள்ள அபா ஃபாதர், அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெறும்பொழுது 16ஆம் வசனத்தை படிங்க. ஜெபம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பார்த்தீங்களா? ஏன்னா உரிமையாக கூப்பிடுறான், உங்களை தான் கூப்பிடுறான், உங்ககிட்ட தான் வந்து நிற்கிறான், உங்களை தான் நம்பி இருக்கிறான். ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே. உங்க ஸ்லாங் தெரியும், உங்க டோன் தெரியும், உங்க வாய்ஸ் தெரியும், உங்க மைண்ட் தெரியும். எப்படி பிசாசுக்கு நீங்கள் அந்த ப்ராப்பர் இடத்துல இல்லை தெரிஞ்சு அட்டாக் பண்ணுறானோ, அதே மாதிரி நீங்கள் ப்ராப்பரான இடத்துல இருக்கிறீங்க, நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்க, நீங்கள் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறீங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா, தாவீது அந்த இடத்துக்கு வந்தான், அந்த இடத்துல வந்து நின்னான். ஆமென். இவன் சகலவற்றையும் செய்து முடிக்க திராணியை கேட்குறான். கண்டிப்பாக கொடுக்கணும். ஆமென். கர்த்தர் தருவார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய கூட நம்முடைய ஆவி. ஆமென். விட்னஸ் வித் அவர் ஸ்பிரிட். அவருடைய ஆவியில் இல்லை, நம்முடைய ஆவியில். எப்படி இயேசு கிறிஸ்துக்கு சாட்சி கொடுத்தார்? இவருடைய நேசகுமாரன். அதனால தான் இயேசு என்ன சொன்னார்? அப்பா பிதாவே, பரலோக தேவனே. சேம் நமக்கு சாட்சி கொடுத்துட்டா நம்மளும் என்ன செய்வோம்? அப்பா பிதாவே. கரங்களை வைத்துங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ், ஆமென். ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். These are the weapons. These are the equipment of the armor of God. Hallelujah. Amen. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளும். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை ஆண்டவரே தரித்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் விசேஷமாய் பலம் கொடுக்க செபிக்கிறேன். தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிற தேவன். சபாவில குறைந்திருக்கிற பிள்ளைகள் சபாவில கத்த நிரப்ப செபிக்கிறேன். கிருபையின் ஆவியிலும் மன்றாட்டின் ஆவியிலும் விண்ணப்பத்தின் ஆவியிலும் தாழ்மைப்பட 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 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையோடு கூட மரியாள் சொன்னது போல ஆண்டவருக்கு அடிமை. ஆண்டவரே, ஐ எம் ஹேண்ட்மெய்ட் ஆஃப் யூ. ஆண்டவருக்கு அடிமை. உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு நட, உங்கள் வார்த்தையின்படி எனக்கு செய், உங்கள் வார்த்தையின்படி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படி நடத்துங்க. கதறுகிற பிள்ளைகளை பாருங்க. சூழ்நிலைகளை நிமித்தம் ஆண்டவரே கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளை பாருங்க. பிரச்சனை போராட்டத்துக்கு மத்தியில்
சின்ன பின்னப்படுத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளை பாருங்க. அப்படி வீடுகளுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இறங்க செபிக்கிறேன். அப்படி வீடுகளுக்குள்ளே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளித்து செபிக்கிறேன். சிந்தனைகளில் ரத்தத்தின் வல்லமை கடந்து வர செபிக்கிறேன். சிந்தனை மண்டலங்களில் ஆவியானவர் ஆளுகை செய்ய செபிக்கிறேன். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர்களுக்குள்ளே வைக்க செபிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க கர்த்தர் பலம் கொடுக்க செபிக்கிறேன். வாக்கு கடங்காத பெருமூச்சோடு அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறதை உணர செபிக்கிறேன். ஆசீர்வதித்து நடத்தும், காத்துக்கொள்ளும். கிருபைக்கும் வசனத்துக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி